அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அமெரிக்காவின் உலகத் தலைமை உடைகிறது, ஈரானால் பல்துருவ உலகத் தோற்றம் மலர்கிறது என்பது பற்றி பார்ப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு வலிந்த தாக்குதலை, அதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த தருணத்திலேயே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டு முடிவு செய்த நிலையில் ஒரு துரோக தாக்குதலை கடந்த பிப்ரவரி 28 தொடங்கியது. அதன் பின்பு கொடூரமான பலகட்ட தாக்குதல்கள் இருதரப்புக்கும் இடையில் ஒரு மாதமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் பவர் பிளான்ட்டுகளை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தாக்கப்போவதாக அறிவித்தார். அடுத்து அந்த தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாக அறிவித்தார். 5 நாள் கெடு முடிவதற்குள் இந்த தாக்குதலை மேலும் 10 நாள் தள்ளி வைத்திருப்பதாக, அதுவும் ஏப்ரல் மாதம் 6 இரவு 8 மணி வரை ஒத்தி வைத்திருப்பதாக நேரம் குறிப்பிட்டு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் 10,000 துருப்புக்களை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பியுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் தகவல் தெரிவிக்கிறது. மறுபுறம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் 13 ஈரானின் கடுமையான தாக்குதலால் காலி செய்யப்பட்டுள்ளது. இந்த தளங்களில் இருந்த அமெரிக்க வீரர்கள் அச்சத்தின் காரணமாக ஓட்டல்களில் தஞ்சம் புகுந்து உள்ளனர். ட்ரம்ப் எப்படியாவது ஈரானின் கார்க் ஐலாண்ட் தீவு மற்றும் அதனுடைய இன்னும் 2 தீவுகளை கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுகிறார். மேலும் ஈரானின் முடிவு எடுக்கக்கூடிய மையங்களை கணக்கெடுக்கும் வேலைகளையும் அந்நாட்டின் முக்கிய தலைவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்வதிலும் தீவிரம் காட்டுகிறது. இதுபோன்ற ட்ரம்பின் முயற்சிகள் அமெரிக்காவிற்கு பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடும் என்பது போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. தற்போது போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருகிறது. அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தை முன்வைக்கிறது. இதனை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் 5 அம்ச திட்டத்தை முன்வைக்கிறது. ஈரானில் ஆட்சி மாற்றம் என்ற அமெரிக்காவின் திட்டம் தோல்வி அடைந்துவிட்டது. அவர்களால் தலைவர் மாற்றம் நிகழ்வதை மட்டுமே செய்ய முடிந்தது. இனி அமெரிக்கா உலக அரங்கில் தனது கௌரவத்தை தக்க வைக்க வேண்டும் எனில் ட்ரம்பை அதிகார கட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை எனும் நிலை உருவாகி வருகிறது. இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இதற்கு மேல் இந்த போரில் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் இராணுவ பிரிவில் IRGC புரட்சிகர காவல் படை வலுவானது என்பது பலரும் அறிந்த ஒன்று. ஆனால் வெளியில் தெரியாத இன்னும் பல இராணுவ பிரிவுகளும் ஈரானில் உள்ளது. அங்கு தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகி வரும் அமெரிக்காவின் 10,000 இராணுவ துருப்புக்களை எதிர்கொள்வதற்கு 10 லட்சம் இராணுவ துருப்புக்களை தயார் நிலையில் வைத்துள்ளது ஈரான். ஈரானுக்காக உளவு தகவல்களை வழங்குவதிலும் போர் ஆயுதங்கள் வழங்குவதிலும் ரஷ்யாவும் சீனாவும் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன. போர்க்கள தாக்குதல்களை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள் ஒரு இன அழிப்பு போரை செய்து கொண்டு ஈரானின் எண்ணெய் வளத்தை குறிவைப்பது நன்றாகவே தெரிகிறது. தற்போதைய நிலவரப்படி உலக அளவில் அமெரிக்காவின் பெயர் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி மிகவும் மோசமடைந்து வருகிறது. இந்த போரில் இருந்து உடனடியாக பின்வாங்கினாலும் அல்லது இந்த போரை நீட்டித்து சென்றாலும் அமெரிக்காவிற்கு பெரு நட்டம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இனி அமெரிக்கா இஸ்ரேலால் தங்களது ஆயுத பலத்தை கொண்டு ஈரானை வீழ்த்த முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் திசையில் நகர பார்க்கிறது.
முன்பு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதன் நோக்கம் வேறு. இப்போது பேச்சுவார்த்தை நடத்த நினைப்பதன் நோக்கம் வேறு. அப்போதைய நோக்கம் அணு உலை, இப்போதைய நோக்கம் நீரிணை. இதிலிருந்து தற்போது நோக்கம் மாறியுள்ளதை புரிந்து கொள்ளலாம். போர் ஆரம்பித்த போது ஈரான் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தி வந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த போரில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அமெரிக்கா போரால் சாதித்து கொள்ள முடியாததை பேச்சுவார்த்தை மூலம் சாதிக்க நினைக்கிறது. வான்வழி தாக்குதல்களில் முற்றாக தோல்வியடைந்து விட்ட அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகி கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நாடகத்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. இவர்களது பேச்சுவார்த்தை நாடகத்திற்கு 2 முறை ஏமாந்துவிட்ட ஈரான் 3வது முறையும் ஏமாற தயாராக இல்லை. ஆகவே ஈரான் அமெரிக்காவுக்கு 5 அம்ச கோரிக்கையை விதிக்கிறது. இந்த கோரிக்கைகள், என்னிடம் போரில் தோற்றுவிட்ட நீ கப்பம் கட்டிவிட்டு வெளியேறு என சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. அமெரிக்காவின் ஈரான் தீவுகளை கைப்பற்றும் திட்டம் மிகவும் தவறானது என்பது பெரும்பாலான போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. தற்போதைய சூழலில் போரை நிறுத்துவது அல்லது போரை தொடர்வது என்பது ஈரானின் கையிலேயே உள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் செங்கடலை மூடினால் எண்ணெய் விலை மேலும் கடுமையாக உயரும். எண்ணெய் பாதிப்பு என்பது டாலர் பாதிப்பு, டாலர் பாதிப்பு என்பது பங்குச்சந்தை பாதிப்பு. சுருங்க சொன்னால் உலகமே பொருளாதார மந்த நிலையை நோக்கி நகர்கிறது. அமெரிக்காவின் உலக வல்லரசு பிம்பம், ஒற்றை துருவ இமேஜ் எல்லாம் இந்த போரால் சரிந்து வருகிறது. அமெரிக்காவின் உலக தலைமை என்பது உடைகிறது. ஈரானால் பல்துருவ உலகத் தோற்றம் மலர்கிறது. அதில் ஈரானும் ஒரு துருவமாய் ஒளிர்கிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.